ஹலோ மீஸ், வெல்கம் டு பங்டன் கதாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேப்ஸ் டு டெஸ்டினிஸோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடி இந்த 9 எபிசோட்ஸ் பார்க்கலாம், நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஒரு கருப்பு கலர் பூனை வித் க்ரீன் கலர் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த பூனை ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்திருக்கும். அதை நீங்கள் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் பறந்து போய் பிடிச்சிருப்பீங்க. பிடிச்சிட்டு மேலே வரும்போது உங்கள் கண் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஒயிட் கலர் லைட் உங்கள் கண்ணிலேருந்து வெளியே வந்திருக்கும். உங்களை அறியாமல் உள்ளேருந்து ஒரு பவர் வெளியே வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கான்ஷியஸில் இருந்திருக்க மாட்டீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட சில டயலாக்ஸ்லாம் விட்டுட்டு நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பீங்க. அஜ்மா கிட்ட இதை பற்றி கேட்கும் போது அஜ்மா எதுவுமே சொல்லாமல் தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இதை கேட்ட நாம்ஜனுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அப்போ அவன் இதை பற்றி பார்க்கும்போது சில இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைக்கிது. அது அவனுக்கு ஷாக்காகவே இருக்கும் இல்லையா. ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜேகே கூட கொஞ்சம் அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது ஜேகே அவளை தள்ளி விட்டுருப்பான். ஸோ அதனால் ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இல்லை மற்றவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. ஒரு வேலையை அவங்க 7 பேர் அவங்களோட மேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தானே. ஸோ இதோட தான் நான் அந்த லாஸ்ட் எபிசோடை முடிச்சிருப்பேன். நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிஎஸோட இதுக்கு போகலாம், சரிங்களா. இப்போ நம்ம 7 பாய்ஸுமே உட்காந்துருக்காங்க. அவங்க யார், நாம்ஜனோட ரூமில் உட்காந்துருக்காங்க, சரிங்களா. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மணி எனக்கு தெரில ஹயாங், எனக்கு வயந்தான் வேணுன்ற மணி தோணுது. அவன் இன்றைக்கி அந்த மலை உச்சிலேருந்து அந்த பூனையை காப்பாற்றும் போது ஏதோ ஒன்று சொன்னான். அது சொல்லும் போது எனக்குள்ளே இருக்கிற ட்ராகன் எதுவும் என்கிட்ட பேசுச்சு. ஆனால் அது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமின் சொல்கிறான். இதை கேட்டுட்ட வெய்யும், ஆமாம் ஹயாங், என்னால் முடியலை. அவளை பார்க்கும்போது எதையோ பல வருஷம் கழிச்சு நமக்கு திருப்பி கிடச்சிடுச்சு, திருப்பி ஏன் நம்மளை அவளை தள்ளி விட்றோன்ற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜன் கேட்குறான். தெரில ஹயாங், அது ஒரு மாதிரியான ஃபீலிங்கு. இன்றைக்கி கூட என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியாக கோவம் வந்துச்சு. இவன் யார் என்னை அப்படி டச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இதெல்லாம் நம்ம நாம்ஜன் கேட்டுட்டு ஒரு மாதிரியாக இருக்கான். நம்ம மெக்னிலைன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பாய்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. ஈவன் நம்ம நாம்ஜனுக்குள்ளே சில டைம்ஸ் அப்படி தான் தோணும். பட் அவன் எதுவும் காட்டிக்க மாட்டான். ஆனால் இந்த டைம் எல்லாருக்கும் இந்த மாதிரி தோன்றப்போ இவனுக்கே ஒரு மாதிரியாக ஷாக்காக இருக்குது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாம்ஜன் ஒரு விஷயத்த சொல்கிறான். டே சொல்ல அங்கே நான் என்னாச்சுன்னா, நான் அன்றைக்கி அஜ்மா கிட்ட கேட்டுட்டு நான் என் ரூமுக்கு போனேன். அந்த நம்மளோட லைஃப் டைரிக்கு போனேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பிரைட் லைட் வந்துச்சு. ஆமாம் தெரியும். ஆக்சுவலி அதில் என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, போன உயிர் திருப்பியும் மலருது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை நான் லாஸ்ட் எபிசோடில் ஒரு பாதியிலே வச்சுருப்பேன், அப்புறம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இருந்தது. ஆக்சுவலி அதில் அந்த டைரியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரில. பட் நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது அந்த டைரியில் பிடிஎஸோட அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அவங்களோட லைஃப் டைம் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட மேட் யார், எல்லாமே அதில் இருக்கும், சரிங்களா. ஸோ சொல்லப்போனால் அவங்களோட லைஃப் அந்த புக்கில் தான் அடங்கியிருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட புக்கு தான் அது. ரொம்ப நாளைக்கு அதை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ரீசெண்டாக நாம்ஜன் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். அப்போ அவங்களோட மேட்டை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கும். இறந்து போனது திருப்பி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை பார்த்து நம்ம நாம்ஜனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருந்திருக்கும். ஆனால் இது எப்படி நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்கிறதுன்ற மாதிரி இருந்தாலும் இப்போ சொல்கிறது தான் கரெக்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். இப்போ திருப்பி அந்த விஷயத்த அவன் சொல்லும் போது நம்ம பாய்ஸுக்கெலாம் ஒரு மாதிரியாக ஷாக்காக இருக்குது. என்ன ஹயாங்குது,
அஜ்மாவும் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரியே டீப்பான ஒரு தாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து அவங்க ரூம் டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம்ஜன் வந்து போய் கதவை திறக்கிறான். நம்ம சுகா வந்து போய் கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா அங்கே அஜ்மா தான் நிற்கிறாங்க. வாங்க அஜ்மா, அவங்கள பற்றி தான் வாங்க அஜ்மா அப்படின்னு வந்து நம்ம சுகா சொல்கிறான். அஜ்மாவும் வந்து திருப்பி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு திருப்பி சுகா வந்து கதவை லாக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அஜ்மா கேட்குறாங்க. எல்லா அஜ்மா சும்மா தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் அஜ்மாவை மாதிரியே பார்க்குறாங்க. அஜ்மாவும் சிரிச்சுட்டு, நீங்கள் எதை பற்றி பேசுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம ட்ராகன்ஸுக்கு சாவுன்னு ஒன்று இல்லை, இருக்கக்கூடாதுன்னு தான் நம்புகிறோம். சரிங்களா? அதே போல் எப்படி எனக்கு அந்த மணி ஆச்சு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அது எனக்கு புரியுது. ஆனால் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் புரியும். ஏன்னா அது எனக்கே தெரில அவளுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. அது பாஸ்ட்ன்னு சொல்லாமா இல்லை இன்னொரு வாழ்க்கைன்னு சொல்லாமா எனக்கு தெரில. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், வயனை உங்கள் கூட வச்சு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்து கோரஸாக கேட்குறாங்களா. அப்போ வந்து அஜ்மா சொல்கிறாங்க, ஐயோ அதாவது நீங்களும் ஒயனும் ஒன்றா இருந்தால் தான், ஒயன் இந்த பேலஸில் உங்கள் கூட இருந்தால் தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒருத்தரை பார்க்குறாங்க. ஆனால் அஜ்மா என்ன காரணம் சொல்கிறது அப்படின்னு வந்து நம்ம ஜென் கேட்கும்போது, நீ தான் எவ்வளோ பெரிய அரசராச்சே, இது கூடயா தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க. அஜ்மா ப்ளீஸ் அஜ்மா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பாய்ஸும் கேட்கும்போது, சரி ஓகே நானே ஒயனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அஜ்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒருத்தரை பார்த்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஒயனுக்கு ஒரு தனியாக ஒரு ரூமை வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த ரூம் வந்து நம்ம பாய்ஸ் ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரூம். சரிங்களா? நல்ல பக்கத்தில் இருக்கிற ரூம் தான் ஒயனுக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அந்த ரூமில் தான் வந்து உங்களை வந்து தங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் வந்து இப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறீங்க. தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து சாரா மண்டையிலே அடிச்சுட்டு கிளம்புடி போய் மூன் ஃபாரஸ்ட்டில் போய் பழம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. சரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்களும் சாரா கூடயே நடந்து போகிறீங்க. நீ வந்து செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பா. சரிங்களா? யார் ஜூலியும் மேரியும் வந்து அவங்களோட மேட்டு கூட வந்து அவங்க மேட்டோட வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது மாறி போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடு வந்து நீங்கள் 3 பேர் தான் இங்கே தங்கியிருப்பீங்க. ஏன்னா மேரி ஜூலி உங்கள் பொறுப்பில் தான் இந்த வீட்டை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. இனிமேல் நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, நாங்கள் எங்கள் மேட் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரின்ட்டு நீங்கள் 3 பேரும் இந்த வீட்டில் தான் தங்கிட்டுருக்கீங்க அப்போருந்து இப்போ வரைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் தான் நீங்களும் சாராவும் வந்து மூன் ஃபாரஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு பக்கம் போயிடுறீங்க. இப்போது இன்னொரு பக்கம் தான் சாரா தனியாக படிச்சிட்ருக்கா. நம்ம சாரா வந்து படிச்சிட்ருக்கும் போது திருப்பியும் அதே ஒரு உருவம் வந்து வருது. அந்த கண் அப்படி ரெட் கலரில் இருக்குது. சரிங்களா? பிங்க் அண்ட் ரெட் கலந்த ஒரு கலரு. ஸோ ரெட் கலரில் இருக்குது. அந்த உருவம் அங்கேருந்து நம்ம சாராவையே தான் பார்க்குது. சாரா வந்து அந்த உருவத்தை பார்க்குறா. அவளை அறியாமையே அந்த உருவத்து பக்கத்தில் போக ட்ரை பண்ணுறா. அந்த உருவமும் இவகிட்ட வருது. சாரா இருக்கிற இடத்துல வந்து இப்போ நடந்து போயிட்டுருக்கிற பாதையில் வந்து மூன் வெளிச்சம் வரலை, வெறுமனே இருட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த உருவமும் சாரா கிட்ட வருது. இவளோட சாராவும் வந்து அந்த உருவத்துக்கிட்ட வந்து போகிறான். சரிங்களா?
இப்போ வந்து ஒரு மூன் லைட்டுக்கு அடியில் வந்து இவங்க 2 பேருமே நிற்கிறாங்க. நிற்கும்போது தான் சாரா பார்க்குறா, ஒரு ஒரு பர்சன் எங்கேவோ இருக்கார். மூஞ்சி அவரோட ஸ்கின் கலர் ரொம்ப பேலாக இருக்குது, ரொம்ப ஒயிட் கலரில் இருக்குது. ஐஸ் வந்து அப்படியே ரெட் கலரில், லிப்ஸ் பிங்க் கலரில், ஹேர் வந்து ஒரு பிளாண்டு கலரில், ஒரு சின்ன கொம்பு வச்சுட்டு இருக்கார். ஒரு பின்னாடி வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு துணி மணி மாட்டியிருப்போம்ல, அந்த மணி மாட்டிட்டு ஒரு பெரிய ட்ரெஸ் போட்டிருக்காரு. நம்ம சாராவால் வந்து எதுவுமே பண்ண முடியல. 2 பேருமே அங்கேயே கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆகிட்டு உங்களை பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உட்காந்து இந்த பழம் நல்லா இருக்குது, இந்த பழம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த செடியில் வந்து சில முள் இருந்திருக்கும் போல், அது வந்து உங்கள் கையில் வந்து பட்டுருது. ஸோ நீங்கள் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்களும் வந்து பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. பார்த்து ஒன்றும் சாரா வரல. நீங்கள் வந்து இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலையும் அடித்து திருப்பி சாரா எங்கே போனாலும் அவங்கக்கிட்ட போகிறீங்க. நீங்கள் வந்து சாரா சாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறீங்க. ஸோ இங்கே நம்ம சாரா வந்து உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே அந்த உருவம் வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. சாரா வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ தான் அவள் ரியலைஸ் பண்ணுறா வாட் ஷி வாஸ் டூயிங், அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு அப்படி தான் அவளுக்கு ரியலைஸே பண்ணுறா. ஸோ சடனாக வந்து அவளும் திருப்பிவிட்டு பழக்கூடையை வந்து எடுத்துகிட்டு அந்த வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து வயன்கிட்ட உங்ககிட்ட வந்துடுறா. நீங்கள் 2 பேரும் வந்து என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவும் வந்து அவள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இங்கே நீனியோட சைடு பார்த்தோம் அப்படின்னா நீனி வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருப்பா, பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருப்பா. ஸோ அப்போ வந்து ஒரு உல்ஃப் வந்து அவள் கண்ணுக்கு வந்து தெரியுது. அவள் வந்து அந்த உல்ஃபையே பார்த்துட்ருக்கா. அந்த உல்ஃப் வந்து இவக்கிட்ட வந்து வருது, ஒரு மாதிரியா பாவமாக வருது. நீனி வந்து அந்த உல்ஃபை பார்த்துட்டு இவளை அட்டாக் பண்ண வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குச்சியை மணி எடுத்துகிட்டு ஏதோ வாளுன்னு நினச்சி ஒரு குச்சி எடுத்துகிட்டு அது மேலே வந்து ஏதோ அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிகிட்ருக்கா. அப்போ தான் நீனி பார்க்குறா அந்த உல்ஃபுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. அது ஒரு மாதிரியே பாவமாக வந்து இவளை பார்க்குது. நம்ம நீனியால் என்ன பண்ணன்னு தெரில, அவளை அறியாமையே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த உல்ஃபை வந்து கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உல்ஃபு வந்து இவக்கிட்ட ஒரு மாதிரியாக போகுது. அவள் வந்து அந்த உல்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு கட்டு போட்டு விட்டுட்டு உல்ஃபுக்கு வந்து தலையில் வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அந்த உல்ஃபும் குடிச்சிட்டு இவளோட கன்னத்தில் வந்து லிக் பண்ணுதுன்னா கிஸ் கொடுக்குற மணி. ஸோ அதனால் வந்து லைட்டாக லிக் பண்ணி விட்டுட்டு காட்டுக்குள்ளே திருப்பி ஓடி போயிடுது. இங்கே நம்ம நீனிக்கு வந்து அறியாத ஒரு சந்தோஷம், அவளுக்கே புரியலை எதுக்கு அவள் சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவளை அறியாமே ஒரு சந்தோஷம் அவளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்களும் சாரா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் சாரா நீ 3 பேரும் வீட்டுக்கு நடுவில் உட்காந்துட்டு நல்லா உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் தான் சரி ஓகே நான் போய் பெர்ரிஸை வந்து போயிட்டு அரண்மனையில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சாராவும் நீனியும் ஓகே நான் சாரா வந்து சொல்கிறேன், நான் வந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் கிளம்புறா. நீனி வந்து ஓகே நானும் வந்து போயிட்டு காட்டில் இருக்கிற மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். ஸோ 3 பேரும் 3 திசையில் வந்து போகிறீங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தான் அப்படி பொறுமையாக பேலஸ் பக்கம் நடந்து போகிறீங்க. ஸோ கதவுகள் திறக்குது, நீங்களும் நடந்து போகிறீங்க. 2 பக்கம் இருக்கிற ஹெவன் ஹெல் 2த்தையும் பார்க்குறீங்க. பார்த்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சன் பின்னாடி வழியாக வந்து போகிறீங்க. போயிட்டு அந்த மணி பழத்தெல்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. இங்கே இருக்கிற மேட்ஸ் கூட வேலை செஞ்சிட்ருப்பாங்களே அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க. அப்போ தான் அஜ்மா வராங்க. ஒயன்மா
ஏன்னா நான் வந்திருப்பேன்ல அப்படின்னும் போது உண்மையாவா, ஆனால் அவனுக்கு தான் அவங்க வீட்டு வேலையெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாவமும் மூஞ்சி வச்சு ஆக்ட் பண்ணுறாங்க அந்த அஜுமா. நீங்கள் அப்படிலாம் இல்லை அஜுமா, உங்களை விட்டுட்டு எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு. இப்போ என் கூட தங்குவியா அப்படின்னு கேட்கும்போது தங்குறேனே இந்த பேலஸில். கண்டிப்பாக அஜுமா, உங்களை விட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்றீங்க. ஸோ நம்ம அஜுமாக்குள்ள ஒரே சந்தோஷம். சரி அஜுமா, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தங்குனேன்னு சொன்னேன், இப்போ பற்றியா கிளம்புறேன் அப்படின்னு. திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர வேணாமா அஜுமா அப்படின்னும் போது அப்படியா, ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரவான்னு. இல்லை ஒன்றும் வேணாம் அஜுமா, நானே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னும் போது அப்போ அதெல்லாம் வேணாம், நான் சில பாடி கார்ட்ஸ் சில வீரர்கள் அனுப்புகிறேன், சில பாடி கார்ட்ஸ் நான் அனுப்புகிறேன், அவங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னமோ சரி அஜுமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கிளம்புறீங்க. நீங்கள் போனோடனே நம்ம அஜுமாக்கெலாம் ஒரு ஸ்மிர்க்கோடு நம்ம பாய்ஸோட டோரை தட்டுறாங்க. 7 பேருமே ஒரே ரூமில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப் திறப்பானா பார்த்தாங்க அஜுமா. என்னாச்சு அஜுமா அப்படின்னமோ பிளான் சக்ஸஸ் சொன்னோன்னே நன்றி அஜுமா, இந்த மாதிரி தான் உங்களை தான் வச்சு எல்லாம் பண்ணணும் போல், நீங்கள் தான் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் நம்ம அஜுமாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. சரி நான் பாடி கார்ட்ஸ் அனுப்பி விடுங்க அவள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாராலையும் பொறுக்க முடியல. அவள் இன்றைக்கி ராத்திரியே இங்கே தங்கணுன்ற மாதிரி உட்காந்து எல்லா பாடி கார்ட்ஸையும் உடனடியே அனுப்பி விட்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் அதாவது நம்ம பாடி கார்ட்ஸ்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ இங்கே பிடிஎஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கே போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ராணி, அதாவது அரசர்கள் வயனை இந்த அரண்மனைக்கு கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னும் போது நம்ம ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். எதுக்கு அப்படின்னும் போது தெரில மகாராணி, அஜுமா ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னும் போது இதை கேட்ட நம்ம பாய்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க எதுவுமே சொல்லலை, சரி போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஸோ உடனே நம்ம ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்டும் மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பிடிஎஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே ஓடி போகிறாங்க. அங்கே தான் அஜுமாவை நின்றுட்டுருப்பாங்க. வேகமாக போயிட்டு ஆரம் அப்படின்னு கத்திட்டே நாம்ஜனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ளே வரான். ஆரம் பார்த்துட்டு இவளுக்கு என்னவோ அப்படின்ற மணி சொல்லிவிட்டு என்னாச்சுடி அப்படின்னு கேட்குறான். என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, எதுக்கு அந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நம்ம சுகா சொல்கிறான், என்னடி கேள்வி இது, அஜுமாவுக்கு தனியாக ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க, ஸோ அதனால் துணைக்கு ஒயன் இருந்தால் நல்லாயிருக்கும், அவன் அவங்களோட பேத்தியாக தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கோவம் வருது. ஜேஹோபோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது எப்படி, நான் இத்தனை மேட்ச் இருக்காங்கல்ல, அத்தனை பேர் இருக்கோம்ல, நீங்கள் இருக்கீங்க நாங்கள் இருக்கோம், அப்புறம் எதுக்கு அந்த ஒயன் வரணுமா அப்படின்னு 7 பேரும் பாயிறாங்க. ஆனால் நம்ம பாய்ஸ் ஒரே பேச்சாக முடிச்சிட்டாங்க. அஜுமாவுக்கு அவங்க தேவையா, அதனால் கூப்பிட்ருவோம், வேறு எந்த ஒரு காரணத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு என்ன நீ பண்ணுறது அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த ஒயன் தான் அவங்களோட மேட்டாக இருக்குது, ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னும் போது ஒயனா ஒரு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க பார்த்துட்டு அவளை சும்மாவே விடக்கூடாது உன்னி, இல்லைனா நம்மளோட இது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்றைக்கி பார்த்துடலாம் அந்த ஒயனா இல்லை நம்மளான்ட்டு. ஒயன் இந்த பேலஸ்க்கு ஏண்டா வந்தோம் அப்படின்ற ஒரு தாட் உனக்கு வர வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன்டா. ஓகே, ஸோ இந்த எபிசோட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு எஸ்கிலிப்ஸ் டெஸ்டினிஸ் அப்லோட் பண்ணுறேன்னு நினச்சேன். நான் என்ன நினச்சேன்னா 2 ஒன் ஷாட் போட்டுட்டு அதுக்கடுத்து போகலான்னு பார்த்தேன். பட் நான் ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணதோடையே நிப்பாட்டி கிடைக்காத நான் உட்காந்து தம்ப்நெயில்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணுன்டா. ஸோ அதனால் டைம் எடுக்கும். சரி, ஓகே. ஸோ அடுத்து யாருக்கு போடலான்னு சொல்லுங்கள். ஜிமினுக்கு போடலாமா, இல்லை டேயாங் போடலாமா, இல்லை சுகா, இல்லை மற்றவங்க யாருக்காவது போடலாமான்னு சொல்லுங்கள். ஜங்குக்கு நான் ரீசெண்டாக தான் ஒன் ஷாட் போட்டேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது எப்படி நினச்சினோ சொல்லிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
பிடிஎஸோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒயன் மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒயனுக்கு என்ன நினைப்பா? அவள் வந்து பிடிஎஸ் தான் வந்து இவளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு நினச்சா அவளுக்கு என்ன தோணும்? உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லோரோட கமெண்ட்ஸையும் வந்து ரீட் பண்ணுவேன், தவறாமல் ரீட் பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கடா. அதே போல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து மற்ற வியூவர்ஸ்க்கும் வந்து போகும். சரிங்களா? ஓகே, ஐ ஹோப் யூ guys understand. Okay, tata, bye.